அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனா உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றதும் நாம் வம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். ஒச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது சின்னக்காமலத்தினுடைய சின்னம்மையார் இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தொடங்கி 7 மணி வரையில் சத்துவிச்சாரம், கேள்வி பதில், சந்தேகம் தெளிதல் என்ற அடிப்படையிலே நிகழ்ச்சி நடந்து கொண்டு வருகிறது. 2 அன்பர்கள் என்று நமக்கு புதியதாக வந்ததால் அவர்களுக்கு ஒருவருக்கும் 5 நிமிஷம் சொன்னார் நம்ம ரவி. இருந்தாலும் அவர்களுக்கு இருவருக்கும் சமமாக 30 நிமிடங்கள் கொடுத்து அவருடைய கருத்துக்களை நாம் எல்லோரும் உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நம்மளே பேசிகிட்டு இருக்கிறதுனால வருஷம் பூரா பேசிட்டு தான் இருக்கிறோம். வந்தவர்களுக்கு முதலில் வாய்ப்பு தர வேண்டும். அவருடைய கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி அதில் என்னென்ன உண்மைகள் என்னென்ன நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மனித இயல்பு. அதே போல் நமது அம்மையார் ஆசிரியராக இருக்கீங்க, அவர்களும் இன்று வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று சன்மார்க்கத்திலே பல வகையான கருத்து முரண்பாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பார்க்குறோம் இல்லையா? கேட்குறவங்களுக்கு தான் அதிகம் தெரியும் பேசுகிறவங்கள விட, இல்லையா? என்னையா இந்த ஆள் ஒரு மாதிரி சொல்கிறாரு, அந்த ஆள் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இன்னொரு ஆள் ஒரு மாதிரி சொல்கிறாரு. எங்கே போனாலும் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இது எது உண்மையானது, இதை எதை ஏற்றுக்கொள்வது, எதை விடுவது என்ற குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது, இல்லையா? நான் ஒன்று இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அதிகமாக புத்தகங்கள் வாசித்து எனக்கு பழக்கம் கிடையாது. உலகத்தில் கோடான கோடி நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நூலா 2 நூலா? கோடான கோடி நூல்கள். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கடலில் கொட்டினா கூட கடல் நிறைஞ்சு போயிடும். கடலில் கொட்டினா கூட கடல் நிறைகிற அளவுக்கு நூல் எழுதிக்கிட்டு இருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க ஒரு 5000 ஆண்டுகளாக. இதையெல்லாம் எதற்காக என்று நாம் பார்க்கின்ற பொழுது மனிதகுல வாழ்க்கைக்காகத்தான் எழுதியிருக்காங்க எல்லாருமே. அது இயல், இசை, நாடகம் எதுவாக இருந்தாலுமே
மகாபாரதம் ஆகட்டும், குர்ஆன் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், தேவாரம் ஆகட்டும், திருவாசகம் ஆகட்டும், எந்த நூல்களாக எடுத்தாலும் எல்லாருமே யாருக்காக எழுதியிருக்காங்க? மனித வாழ்க்கைக்கு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இத்தனை நூல்கள் எழுதியும் மனிதன் ஏன் திருந்தவில்லை? இதுதான் ஒரு கேள்வி. ஏதாவது நூலில் ஏதாவது கொஞ்சம் குறைபாடு இருக்கணும் இல்லையா? ஒரு நூல் 2 நூல்னால் இவன் எழுது தப்பு அவன் எழுது தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்று எழுதி கொண்டே இருக்கிறார்கள். எழுதின நூல்கள் அளவில் அடங்காமல் இருக்கிறது. இதெல்லாம் நான் சின்ன வயசில் கொஞ்சம் எனக்கு சிந்திப்பேன். நான் ஏன்னா எத்தனை நூல்கள் லைப்ரரி வச்சுக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா கோடான கோடி நூல் இருக்குது. ஸ்கூலில் போய் படித்தோம்னா அப்பயே மூட்டை தூக்குற மாதிரி 5 நூல் 6 நூல் நான் படிக்கும்போது. அதான் இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கணும்? இதை படிப்பதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு எனக்குள்ளேயே நான் ஒரு கேள்வி கேட்டுட்ருப்பேன் சின்ன வயசுலேயே. ஆனால் கேள்வி கேட்டோமே தவிர விட தெரியல எனக்கு. கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு விட தெரியல. ஒரு 30 வயசு கிடக்குது. சரி, நமக்கு வேண்டியது தொழில் வேணும், வீட்டுக்கு வருமானம் வேணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும். இதுக்கு எது தேவை? டப்பு தேவை, பொருளாதாரம் வேணும். பொருளாதாரத்துக்கு என்ன வழின்னும் போது எனக்கு ஒரு சிறு தொழில் தெரிந்தது. அந்த தொழிலை வச்சு செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால் அந்த தொழிலில் முறை தவறாமல் நான் செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. என்னுடைய தொழிலில் காலம் தாழ்த்த மாட்டேன், அதே நேரத்தில் அசட்டியாக இருக்க மாட்டேன். தொழிலில் முனைப்போடு செய்வேன். அந்த அளவுக்கு எனக்கு உழைப்பு மேலே அதிகமான ஆர்வம் உண்டு. அதனால தான் எனக்கு கஸ்டமர்கள் பூஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைந்திருந்த காலம். அக்காலத்தில் தான் அது உங்களுக்கு வரலாறு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப பெருசாகிடும். ஒரு பெரியவர் மூலமாக எனக்கு திருவருட்பா எனக்கு கிடைத்தது. நான் திருவருட்பாவை தேடி செல்லவில்லை. திருவருட்பா என்னுடைய கடைக்கு தேடி வந்தது. நான் செய்யக்கூடிய வீட்டுக்கூட இல்லை, என்னுடைய கடைக்கு நான் தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு திருவருட்பா என்னை தேடி வந்தது. அது கொண்டு வந்தவர் ஒரு காவி உடை உடுத்திய ஒரு முதியவர். அவருக்கு அப்போவே 70 வயசு இருக்கும். அவர் எல்லாம் சாமி சாமின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்புள்ளவர். அவர் வடலூரில் இருந்திருக்கார். வடலூரில் யார் கூட இருந்திருக்காருன்னா சங்கரண்டாம்பாளையம் பட்டக்காரன்னு பேர். பழனி தொகுதி எம்பியாக இருந்தார் சேனாதிபதி கவர்னர். அவருடைய மாமியார் அவர்கள் ஞான சபைக்கு முன்னாடி 2 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே இடம் கட்டடம் கட்டி அங்கே மரம் செடிகள்லாம் வச்சு அவ்வளோ பெரிய ஜமீன்தாராக இருக்கக்கூடிய அந்த அம்மா வள்ளலாருடைய திருவருட்பாவை படித்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கே ஒரு ஆசிரம் மாதிரி அமைச்சு முன்னாடி உட்காந்துட்டாங்க. அவங்க அம்மா கூட இருந்தவர் தான் அந்த பெரியவர். அவர் அதாவது பழனி தொகுதி எம்பியாக இருந்தவர். சேனாதிபதி கவர்னர்னு அவர் பேர். அவங்களுடைய மாமியார் மன்றாடியாருடைய பரம்பரை, அதாவது வரலாறு பெருசு. அவங்க கூட இருந்தவர். இவருடைய மகன் சென்னையில் மகள்கள் ஈரோட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்தவங்க அவருக்கு ஜுப்பா தைக்கணும். அது அங்கே போனால் நல்லா அந்த மாதிரி நீட்டாக போடுவார். ஆனால் அவர் தைக்கணுன்னே என் கடைக்கு சொல்லி என் கடைக்கு வராரு. வந்த உடனே அவர் என்ன நினைச்சார தெரியல, அளவெடுத்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஐயா ஒரு 2-3 நாளில் தரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு உடனே அவர் தோளில் மாட்டுற பையிலிருந்து ஒரு 6ஆம் திருமுறை புக்கு எடுத்து என் கையில் கொடுத்தார். கொடுத்து இந்த தம்பி இந்த புக்கு உனக்கு நேரம் கிடைக்கும் போது படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது பெரிய புக்கு. அந்த புக்கை கொண்டு என்கிட்ட கொடுத்தார். நான் வாங்கி வச்சுட்டு சரிங்க சாமி நேரம் இருக்கும்போது படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டார். ஒரு வாரம் கழித்து வந்தார். துணி வாங்கிட்டு வந்தார். வந்த உடனே துணி கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு. வேண்டாம் சாமி அப்படின்னா. ஏன்னாரு, இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்துருக்கீங்க படிக்க சொல்லி, அது என்ன விலையோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் அதுக்கு பதிலாக நான் இதை கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்ட்டு பணம் வாங்கலை. அவருக்கு ஜுப்பா ஃப்ரீயாக தைச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த புக்கை வாங்கி ஒருத்தர் பக்கத்தில் வச்சுட்டேன். 1 மாதம் கழித்து வந்தார். வந்த உடனே மறுபடியும் அந்த புக்கு படிச்சுட்டா தம்பின்னு கேட்டார்.
ஐயா இன்னும் படிக்கல, வச்ச இடத்துலையே இருக்குதுங்க, இங்கே தாங்க இருக்குன்னேன். சரி நேரம் கிடைக்கும்போது படின்னு போயிட்டார். மறுபடியும் ஒரு மாதம் கழித்து வராரு, மறுபடியும் வந்து கேட்குறாரு. எனக்கு அடித்த மாதிரி இருந்தது. 3 தடவை வந்து கேட்குறாரு. அந்த புக்கை அதே இடத்துல வச்சு அதை எடுக்கவே இல்லை, பிரித்து பார்க்கல, அதில் என்ன எழுதியிருக்குன்னு கூட நான் பார்க்கல. அப்புறம் 3வது தடவை சொல்லும்போது தான் நான் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நான் வீட்டுக்கு கொண்டு போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு விட்டேன். நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். அப்போது ஈரோடு சங்கம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்குது. எனக்கு அங்கே சங்கம் இருக்குதுன்னு தெரியாது. அப்புறம் ஒரு மாதம் கழித்து வந்த உடனே தம்பி இங்கே ஒரு சங்கம் இருக்குது ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில், வள்ளலாருடைய சங்கம், அது தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுங்கன்னு. சரி நான் கொடுத்த புக்கு படிச்சியார். அது சாமி நான் போன மாதமே எடுத்துகிட்டு போயிட்டேன், வீட்டில் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னேன். சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்கே மீட்டிங் இருக்குது, நீ வந்துடுறியா இல்லை நான் வந்து கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்டார். எந்த இடம்னு சொல்லுங்கன்னொன்னே ஈரோடு எனக்கு தெரியும், நான் வந்துடுறேன்ட்டேன். அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணேன், அப்போ என்கிட்ட சில பழக்கமெல்லாம் இருந்தது. நான் சொல்லியிருக்கேன் மேடையில், இப்போ சொல்கிறேன். நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், சிகரெட்டு குடிப்பேன், எல்லா கட்டுப்பாடுமே என்கிட்ட இருந்தது. எந்த கட்டுப்பாடுக்கும் என்கிட்ட இல்லாமல் இருந்ததில்லை. ஆனால் யாருக்கு முன்னாடி செய்ய மாட்டேன். சிகரெட்டு கூட 4 பேருக்கு முன்னாடி குடிக்க மாட்டேன். தண்ணி 4 பேருக்கு முன்னாடி கிளப்பு அங்கங்கே போய் குடிக்க மாட்டேன், என் வீட்டில் தான் குடிப்பேன். சிகரெட்னா என்னுடைய கடைக்கு பின்னாடி என் ரூம் இருக்குது, அங்கே போய் தான் குடிப்பேன். கஸ்டமருக்கு முன்னாடி சிகரெட் குடிக்க மாட்டேன். யாராவது வந்தால் சிகரெட், அப்படி அதுலேயும் ஒரு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிச்சேன். வீட்டில் போய் அந்த நூலை எடுத்து சிம்பிளாக சொல்ல, நான் படிக்கும்போது தான் முதல் படிக்கும்போது என்ன படித்தேன்னா அதில் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் சேர்ந்து அதில் வந்தது அந்த புக்கில். அப்போ அருட்பெருந்தோய் அச்சுகம் வெளியிட்டது. அப்போ 25 ரூபா அதனுடைய விலை. அதில் முதல் பார்த்தா உரைநடை பகுதி இருக்குது. இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டே வரேன். படிச்சுட்டே வந்தால் 3 பகுதிகளையும் படிச்சுட்டு என் மனைவிகிட்ட கொடுத்து, இது என்ன புதுசாக இருக்குது, இது யார் எழுதுன்னு தெரியல, வள்ளலார்னு போட்டிருக்காங்க, வடலூர்னு போட்டிருக்குது, 6ஆம் தரமே திருவள்ளுவர் 6ஆம் தரமணி போட்டிருக்குது. அப்போ நான் என் ஒய்ஃபும் கலந்து பேசி பார்த்தா இந்த உரைநடை பகுதியில் ஜீவகாருண்யத்தை இப்போ படிக்கும்போது தான் என்னுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பித்தோடனே நான் அப்புறம் சொன்னேன். அப்போ தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற மாதிரி அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லியிருப்பார். அதில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அதை படிச்சிட்ட பிறகு என் ஒய்ஃபுக்கிட்ட நான் சொல்கிறேன், இது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்க, இதை தெரியாமல் எத்தனையோ நூல்கள் இருந்தாங்க, எவ்வளோ நூல்கள் உலகம் பூரா இருக்குது, மனிதனுடைய ஒழுக்கத்தை பற்றி இவ்வளோ சிறப்பாக யாருமே சொன்னதில்லையே, அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு உடம்புக்கு கெடுதலான விஷயம்னு வள்ளலார் தெளிவுபடுத்துகிறார். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு லாபம் தேவைன்றாரு. என்ன லாபம்னு சொல்லும்போது ஆன்ம லாபம்னு எழுதுகிறார். அதில் என்ன எழுதுகிறாரு, இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம், இந்த 3ம் பெறுவதற்கு ஆன்ம லாபம் வேணுன்றாரு. உரைநடை பகுதியில் தெளிவாக படிச்சிருக்கீங்களா? லாபம் வேணும். அந்த லாபம் என்ன? இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம். இந்த 3 லாபம் பெறுவதற்கு எது தேவை? ஆன்ம லாபம் தேவைன்றார். இதெல்லாம் படிச்சுட்டு இதை என்ன பண்ணிட்டு, இன்னையிலேருந்து நான் குடிக்கிறதில்ல, இன்னையிலேருந்து சிகரெட்டு பிடிக்கிறதில்ல, இன்னையிலேருந்து மாமிசம் சாப்பிட்றதில்ல, எல்லாத்தையும் தூக்கி அன்னைக்கு ஒரே நாளில் போட்டோம். ஒரே நாளைக்கு இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த வாரம் ஒரு பெரியவர் வராரு என்னை சங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நானும் என் ஒய்ஃபு எங்கள் மாமனார் எல்லாம் தான் போகிறேன் ஈரோடு சங்கத்துக்கு. போன உடனே அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் 1 வாரம் தான் நான் படிச்சிருக்கேன். படித்த உடனே அந்த மீட்டிங்கில் போய் பேசுகிறாங்க. டாக்டர் ராஜமாணின்றவர் பேசுகிறாரு, முருகேசன்றவருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் போய் ஒன்றும் தெரியாத மாதிரி உக்காந்துருக்கேன். அந்த அவர் பேசும்போது, டாக்டர் ராஜமாணிக்கு பேசும்போது ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தில் ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறார். 50 வருஷமாக சங்கம். ஆமாம், அவர் மெட்ராஸில் இருந்திருக்காரு. இங்கே 2-3 பேருக்கிட்டலாம் பயிற்சி எடுத்து வரும். அப்போ எனக்கு ஒன்றே நான் எழுந்திரிச்சு சொல்லிட்டேன், ஐயா ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளலார் சொன்னது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறையாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன அவன் இப்போ தான் வந்து உட்காந்துருக்கான், இவன் நம்மளை கேள்வி கேட்குறானே அப்படின்னு அன்றைக்கி நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்தாரு. அப்புறம் உடனே எல்லா இருக்கிறவங்களாம் திரும்பி என்ன பார்த்தாங்க. அப்புறம் அப்படின்னா வந்து நீ பேச நான் வேணா உட்காந்துக்கிறேன்னு கொஞ்சம் கோபமாக. இல்லைங்க, சபைக்கு அது அலங்காரம் இல்லை, நீங்கள் பேசுங்க, நீங்கள் அதில் சொன்னதில் சில குறைபாடுகள் இருந்தாலும் சுட்டி காட்டினேன்,
அதனால் வேற ஒன்றும் உங்களை பேச்சை நிறுத்தணும் தடுத்தணும் உங்களை எழுத்து சொல்லணுன்றதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோடனே நான் உட்காந்துட்டேன், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு பேசிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்தது. அதோடு முடிச்சுட்டாரு. அவர் கொஞ்சம் அரைக்குறையாக பேசி முடிச்சுட்டார். அடுத்த வாரம் என்னாச்சு, போன உடனே அங்கே இருக்கிற நண்பர்களாம் உங்களை மாதிரி இருக்குங்களா, இன்றைக்கி ஹீரோ கதிர்வேல் கொஞ்சம் பேச சொல்லலாமே அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. என்ன இருந்தாலும் தான் குறு கேட்டுருக்கானே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வாங்கி அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். அப்போ ஜீவகாருண்யத்தில் படப்படப்படன்னு 10 நிமிஷத்தில் பேசி என்னுடைய சின்ன சின்ன உரைகள்லாம் முடிச்சிட்டேன். அப்போது அடுத்தது பாடலுக்கு நான் வரேன். அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் சொன்ன நீளம். பாடலுக்கு வரும்போது வள்ளலார் அப்படியே அழகாக ஞான சரிகை கொண்டு வர்றாரு. 6 திருமுறைகளை எழுதின வள்ளல் பெருமான் கடைசியில் மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு தனி தொகுப்பை கொடுக்குறாரு. 6000 பாடல்கள் எழுதினவர் தனி தொகுப்பு கொடுக்குறாரு. 28 பாடல்கள் கொண்டாடுறார். அந்த 28 பாடல்களில் என்ன, நான் தான் முதல்ல அதை பாடலை, அதனால தான் நான் அந்த பாடலை இன்னும் இடைவிடாது ஒவ்வொரு மீட்டிங்கில் பாடுறதுக்கு காரணம் அதுதான். ஞான சரிகளை முதல் பாட்டு அந்த நினைந்து உடம்பு. அப்படியே வந்தீங்கன்னா 4வது பாட்டு என்ன பாட்டு, அதில் இந்த பாட்டு தான் என்ன அறிவை என்னை மாற்றியது. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலி இதுவரையில் உண்மை அறிந்தலரே. விண்டதினால் என் இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தை என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. இந்த பாட்டை படிச்சிருந்து எந்த நூலையும் நான் படிக்கிறதில்ல. இந்த பாட்டு எனக்கு இதான் எனக்கு ஆழமாக பதிஞ்சுது. நீ ஒரு பெரிய உலகத்திலே ஒரு பெரிய ஒரு 100 அவார்டு வாங்கின புத்தகத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாலும் அருட்பா விட இது சிறந்ததுன்னு நினைக்க தூக்கி அப்படி பண்ணிடுவேன். இன்னைக்கு வெளியே அப்படி தான். இவ்வளவு நூல்களை எழுதியதும் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கருத்துக்கள். இப்போ ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு விளக்க வரைக்கும் என்ன போகிறோம், எங்கே போகிறோம், அதுக்கு என்னன்னு சொல்கிறது, டிக்ஷனரி. எல்லாத்துக்கும் டிக்ஷனரி இருக்குது. ஆனால் திருவருட்பாவுக்கு டிக்ஷனரியே தேவையில்லை. திருவருட்பாவுக்கு டிக்ஷனரி தேவையில்லை, அறிவு தான் தேவை. அவன் எவ்வளோ பெரிய கொம்மை எழுதினாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் வள்ளலார் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். ஏனென்றால் அவர் அழகாக அடிச்சிட்டாரு. கண்டதெல்லாம் அனித்தியமே, நீ எதை பார்த்தே எல்லாமே அன்ஃபிட்டடான்ட்டார். கேட்டதெல்லாம் படுது, நீ எவன் நூல்களை எவன் சொன்னாலும் எல்லாமே அவுட், புரோஜனம் இல்லை. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே. அடுத்தது போட்டார் பாருங்க, கற்றதெல்லாம் பொய்யே. நீ என்னென்ன இதுவெளி கற்றுருக்கிறியோ, நீ எத்தனை டிக்ஷனரி படிச்சிருந்தாலும் சரி, எந்த நூலை படிச்சிருந்தாலும் எவன் எழுதியிருந்தாலும் சரி, எல்லாமே வீணு பொய். அதில் உனக்கு பிரயோஜனமே இல்லடான்ட்டார். அதனால் இனிமேல் ஐயா வாங்க உக்காரு. விண்டதினால் என் பரவாயில்ல, நீங்கள் ஒரு நாள் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிக்கிற மாதிரி நீங்களும் படிச்சுட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா இனி நீங்கள் நம்ம என்ன பண்ணோம், சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து. அங்கே மெய்நெறின்னு ஒரு வார்த்தை போட்டார்ல, அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன, உலகத்தில் இருக்கிறது பூரா பொய்நெறி. அதனால தான் வள்ளலார் அடுத்த ஞானசரின்னு சொல்லுவார், திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி. அப்போ மற்ற நெறியெல்லாம் அம்பக்கு பொய்ன்றார். புரியுதுங்களா? நீ எந்த நூல் படித்தாலும் திருவருட்பாவுக்கு இன்னொரு நூலை கொண்டு வந்து விளக்கம் சொல்வது அபத்தத்திலும் அபத்தமானது. ஏன்னா திருவருட்பாவில் எல்லாமே அதுலேயே விளக்க வள்ளலார் சொல்லிட்டார். நீங்கள் முன்னாடி ஒரு பகுதியில் திருவருட்பா படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு விளக்கம் அடுத்த பாராகிராஃபில் போனீங்கன்னா விளக்கம் இருக்கும். திருவருட்பாவிலையும் விளக்கம் இருக்கும். நீங்கள் தேட வேண்டியதில் வெளியே போய் தேட, திருவருட்பாவுக்கு விளக்கம் திருவருட்பாவிலையும் இருக்குது. புரியுதுங்களா? அகவலில் சொல்லிகிட்டே வருவார். அது அகவல் 10 அகவல் சொல்லிட்டு அடுத்தாவது 50வது அகவலை பாரு, அந்த 10 அகவலுக்கு உண்டான விளக்கம் அடுத்து போடுவார்.
இங்கே 1ஆம் திருமுறையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் திருமுறையில் அதுக்கு உண்டான விளக்கத்தெல்லாம் போடுவார். நாம் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ், அந்த ரசத்தை நம்ம எடுத்து பருக பருக நமக்கு என்ன கிடைக்கும்? அனுபவம் கிடைக்கும். அதான் ப்ராக்டிக்கல்னு பேர். அதாவது படிப்பு உயர்ந்ததா அனுபவம் உயர்ந்ததா என்றால் அனுபவம் உயர்ந்தது. படிப்பு உயர்ந்ததா ஒழுக்கம் உயர்ந்ததா என்றால் ஒழுக்கம் தான் உயர்ந்தது இல்லையா? அப்போ ஒழுக்கணவன் உள்ளவனுக்கு என்ன ஆகும்? எல்லா அனுபவம் வெட்ட வெளிச்சமாக வந்துடும். ஆனால் தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், ஐயா சொன்னார் இல்லையா, சமர சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம் 4 விண்ணப்பத்தை பற்றி கேட்டார் இல்லையா? வள்ளலார் வெரி சிம்பிளாக நமக்கு சொல்கிறார், மனித உடம்பு எடுத்ததுடைய நோக்கம் தெரியாமல் நீங்கள் எத்தனை நூல் எடுத்து படித்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. புரியுதுங்களா? அதுக்கு என்ன சொல்கிறார் வள்ளலார்? உடம்புரு வகையறியி உயிர் வகையை அறியி உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தீர் மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறிய இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. இந்த உடம்பு வந்த வழி தெரியாமல், ஆன்மா வந்த தெரியாமல், ஜீவன் வந்த தெரியாமல் உடலை மாற்ற முடியுமா என்றால் மாற்றுவதற்கு வழி தெரியாது. ஏங்க, நீங்கள் வந்த வழி தெரிஞ்சால் தானே திரும்பி போக முடியும். நீங்கள் வந்த வழி ஏதாவது சொல்லி யாராவது எந்த நூலையாவது கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு நூல் சொல்லுங்கள். கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், கற்பனை கதைகள். அதுவும் அதனால தான் வள்ளலார் சொன்னார், கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னார். மண்ணை போட்டு பதுங்கடான்னார். எவ்வளோ பெரிய நூலாக இருந்தாலும் சரி, அது ராமாயணமாக இருக்கலாம், மகாபாரதமாக இருக்கலாம், குர்ஆனாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், எந்த நூல்களாக இருந்தாலும் கற்பனை. ஏனென்றால் இறைவனுடைய தொடர்பு இல்லாமல் எழுதியதுன்னு அர்த்தம் இருக்கு. இறைவனுடைய தொடர்பு இல்லாமல் எழுதியது அத்தனையுமே அம்பக்குன்னார். அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? நான் எழுதுன்னு எங்கேயாவது சொன்னாரா சார்? வள்ளலார் நான் எழுதுன அருப்பான்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சூப்பர். பாரு ரவி, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்ட அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே தேனுரைக்க உலமினிக்க எழுகின்றே நீ விரலாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுவில் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் யானடையும் சுகத்தினை நீ வரலாம் அடைதல் குறித்தேன். ஏன்னா அங்கதான் ஆன்மநேயத்தை கொண்டு வராரு. ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் யான் அடையும் சுகத்தினை நீ விரலாம் அடைதல் குறித்தேன். அப்ப என்ன? நீங்கள் என்னுடைய சகோதரர், நீர் விரலோ யார் நமக்கு நேய உறவரோ நெடுமொழியை உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்து என தனமே ஏற்றி சீர்பெறவே திருப்பொதிவில் திருமேனி தரி. அப்படி கொண்டு வராது. நீ வேற நான் வேறு அல்ல, நீ என்னுடைய சகோதர ஆன்மாக்கள். உங்களை விட்டு செல்ல நான் தயாராக இல்லை, உங்களை கடையேற்றி விட்டுத்தான் நான் செல்வேன். கங்கணம் கட்டினவர் வள்ளலார். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அடித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது என்போம் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. எனக்கு கொடுத்தால் போகாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் சொல்றாரு. ஆண்டவர் எப்படி சார் கொடுப்பாரு? எல்லாம் தான் மூடமாக இருக்குதுங்களே, உலகம் பூரா மூடமாக இருக்கு. ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? வாங்குவதற்கு தகுதி வேணும் இல்லையா? ஒரு மனிதருக்கு அருளை கொடுக்கணும்னா அருள் வாங்குறதுக்கு தகுதி வேணும்.
தகுதி இல்லாதவங்களுக்கு அருள் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா சார்? பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் அமுதம் வந்து அங்கே இறங்கும். பாத்திரமே அழுக்கு படிச்சிருந்தால் எப்படி வரும்? அதுக்கு பேர் தான் வள்ளலார் திரை மறைப்புன்னு போட்டார். அதுக்கு பேர் என்ன? திரை மறைப்பு. உங்களுடைய அறிவு ஆன்மாவை மறைத்து கொண்டிருப்பது திரை மறைப்புன்னாரு. அப்போ திரை மறைத்தை நீக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு தான் அருட்பா முழுவதும் நமக்கு சொல்லியிருக்கு. ஏன்னா இதுவரையும் நம்ம கற்றதெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன படிச்சிருக்கோம்? இதுவரையும் நம்ம படித்ததெல்லாம் எதுக்கு படிச்சிருக்கோம்? சாகிறதுக்கு தான் படிச்சிருக்கிறோம். இது வெளியே எல்லாம் சொல்லி கொடுத்தது பூரா நம்மளை சாகிறதுக்கு தான் வழிகாட்டியிருக்கான். அருள் பெறுவதற்கு ஒரு பயம் கூட வழிகாட்டல. அது சும்மா கடுகள் நீங்களே நினச்சிக்கலாம். ஒழுக்கம் நீங்களே வரலாம், இன்னொருத்தர் நீங்கள் சொல்லலாம். அவனுக்கு அவ்வளோ பெரிய நூல் எழுதி ஒழுக்கத்தை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அப்போது அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே என்றும் உலகால் இந்த நோவை நீக்குவது யாரால முடியும்? மன்றுலே நின்றாடும் அருட்பெருஞ்சோதி நீயலால் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றுமில்லை கண்டாய். ஒரு பயனாலே முடியாதுன்றார் வள்ளலார். மரணத்தை வெல்லுவதற்கு இது மாதிரி வழிகாட்டியிருந்தால் இத்தனை கோடி மக்கள் எப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? பாதி பேர் நேரம் போயிருக்கணும். நான் படிக்கும்போது 40 கோடி. இன்றைக்கி என்ன உலகத்தொகை? இந்தியாவுடைய ஜனத்தொகை 130 கோடி. நான் படிக்கும்போது 40 கோடி மக்கள்னு படித்தேன். 30 கோடி. அப்போது நேரம் போயிருக்கணும். பாதி பேர் அங்கே மேலே வந்த இடத்துக்கு போயிருக்கணும். ஆனால் இது ஏன்? ஆனால் இப்போலாம் நம்ம ப்ரமோஷன் பர்த்ன்னு பேர் இதுக்கு. மனித தேகத்துக்கு என்ன? நம்ம மிருகங்களாக இருந்து மனிதர்களாக வந்திருக்கோம். ஊர்வன பரப்பன நடப்பன அசுரர் தேவர் மனிதர். அசுரர் தேவர்லாம் கடந்து மனிதனாக வந்திருக்கிறீங்க. மனித பிறப்பு. அதனால தான் அரிதறிது பிறப்பதறிது. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார்? அதையே மாற்றி மற்றவன் சொன்னதை வள்ளலார் கையாளவே மாட்டார். மனித தேகம் உயர்ந்த அறிவு கிடைத்த மனித தேகம் பெற்ற அன்பர்களே, வள்ளலாருடைய வார்த்தை. மனிதனுக்கு என்ன பேர்? உயர்ந்த அறிவு கிடைத்த மனித தேகம் பெற்ற அன்பர்களே. அப்போ மனிதனுக்கு உயர்ந்த அறிவு. உயர்ந்த அறிவு இப்போ வள்ளலார் அன்பர் கேட்டால அறிவுக்கு என்ன சொல்லணும்? அறிவு என்பது உண்மையை தெரிந்து கொள்ளணும், உண்மையை பேசணும். அதுக்கு பேர் தான் அறிவு. அறிவுன்னா என்ன? உண்மையை பேசுவதற்கு, உண்மையை தெரிந்து கொள்வதற்கு, உண்மையை தெரிந்து கொண்டு உண்மையுடன் சேர்வதற்கு பேர் தான் அறிவு. மற்றதுக்கு பேரா புத்தின்னு பேர். நான் பல வேலைகளை சொல்லியிருக்கேன். புத்தி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. புத்தி எங்கே இருக்கு? கரணங்கள் இருக்கு. அறிவு எங்கே இருக்கு? ஆன்மாவில் இருக்கு. ஆச்சுங்களா? அப்போ இந்திரிய அறிவு, கரண அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, அதுக்கு மேலே அருள் அறிவு, அதுக்கு மேலே கடவுள் அறிவு. இப்படி ஸ்டெப்பாக கொண்டு போகிறார். அப்போது அறிவு என்பது உண்மையை மட்டும் பேசுவதற்கு பேர் தான் அறிவு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே? வள்ளலார் சொல்கிறார், அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாய். செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகனே. அப்போ அறிவை கொண்டு அறிவை தேடினால் அருள் என்பது தெரியுமா? அறிவை கொண்டு அறிவை தேடணுன்றாரு. அப்போ என்ன இருக்குது? அங்கே அருள் என்பது தெரியும், அது வழியாக அருள் தெரியாது. அடுத்தது என்ன சொல்றாரு? அருளினை அருளால் அறிகின்ற, அருளை அருளினை அறிவால் அறிகின்ற, அருளை அருளால் அறிகின்ற பொழுது ஒரு அறிவை கொண்டு அறிவை அறியணும். ரெண்டாவது அருளை கொண்டு அருளை அறியணும். அருளை அருளால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாயே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் நடனம் என்று அறியாயோ மகளே. நீ அருளை கொண்டு அருளை தேடுகின்ற பொழுதுதான் இறைவனுடைய ஆக்ஷன், இறைவனுடைய உருவம் அப்பதான் தெரிகின்றார். அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அருள் பெரின் ஒரு சிறு துரும்பும் ஐந்தொழில் புரியும். இது வெரி சிம்பிள். அப்போ அருள் வந்தாதான் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். அப்போ இதுவரையும் நமக்கு அருளுக்கு வழிகாட்டினாங்களா யாராவது?
பொருளுக்கு வழிகாட்டியிருக்காங்க, பொருளுக்கு வழிகாட்டியிருக்காங்க எல்லாருமே இல்லைங்களா? இப்போ அவர் கூட சொன்னார்ல, மகாபாரதம் அதெல்லாம் என்னமே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூணுக்கும் வழிகாட்டி போயிட்டானுங்க. அவனும் செத்து போயிட்டான், இருக்கிறவனும் சாவடிச்சிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போது வள்ளலார் வந்து தான் நமக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய உண்மையான வழியை காட்டுறார். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாருங்க, முதல்ல என்ன சொன்னார், நானுரைக்கு வார்த்தைன்னு சொன்னாரா, இங்கே என்ன சொல்கிறாரு, உண்மைன்றார். இது வெளியே எவனும் உண்மையை சொல்லலைன்றார். உண்மை உரைக்கின்றேன், அதுக்கு என்ன அர்த்தம், ஆப்போசிட்டு. இது வெளியும் உண்மை, நான் உண்மை சொல்கிறேன் அப்படின்னா இது வெளியே எல்லாம் போய் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் அதுக்கு உண்மை உரைக்கின்றேன் உவந்தடைந்தேன் உலகி உரையதனில் சந்தேகித்து உளறி அழியாது என்மையினால் என நினையி என்னுள் அமர்ந்து இறைவன் இசைக்கின்றார் இதை கேட்மின் நீவி. என்னுள்ள இருந்து யார் சொல்லிட்டு இருக்காங்க? ராமலிங்கன்றது சொல்லலை, இறைவன் சொல்லிக்கிட்டா. நான் இறைவன் வந்து என்னுள்ள இருந்து என்னை ஈக்கிட்டு இருக்கான், என்னுள் இருந்து ஈக்கி கொண்டு இருக்கிறார் இறைவன். அதனால தான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தைன்றார். இறைவன் சொல்கிறதை இவர் சொல்கிறதுனால தான் உண்மையை சொன்னான்றார். ஆமாம், உண்மையை சொல்லக்கூடிய தகுதி யார்கிட்ட இருக்குன்னா, அருளை முழுமையாக பெற்றவர்கள், மரணத்தை வெல்லக்கூடிய தகுதி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் உண்மையை பேச முடியும். மற்றவர்களுக்கு உண்மையை பேச முடியுமா என்றால் பேச முடியாது. நேற்று சாப்பிட்ட சாப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரியாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. எங்கெங்கே போனோன்னு சொல்ல முடியுமா? திடீர்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் மறைதி. ஆனால் உண்மை உணர்ந்தவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் நிமிஷம், எந்த காலமே அவங்களுக்கு கிடையாது, எதை வேணாலும் கரெக்டாக சொல்லுவாங்க. அதை சொன்னவர் தான் வள்ளலார். அதனால தான் எனக்கு பிடித்தது வள்ளலாரை நான் நெருங்கி அவரை ஆழமாக பிடித்ததனுடைய நோக்கமே இதுதான். நான் அதனால் எந்த நூலும் படிக்க மாட்டேன் சார். இப்போ யார் நூல் கொண்டாந்து கொடுப்பாங்க, எல்லாமே எழுதுன்னு அழகாக வாங்கி வச்சு படிக்கவே மாட்டேன், படிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் நிறைய நூல் இருக்குது. அருட்பா தான் என் தலைமாட்டிலே இருக்கும். என் பெட்டில் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் என்ன இருக்குன்னா அருட்பா தான் இருக்கும். தலையாண்டவன் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். எந்த நேரம் 12 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அதை எடுத்து பார்ப்பேன், என்ன வள்ளல் பெருமான் எதுக்கு சொல்லியிருக்கா. அப்போ தான் பார்க்கும்போது வள்ளலார் தெளிவாக சொல்கிறார், இந்த உலகத்தில் நாமெல்லாம் யாரால் வர வைக்கப்பட்டோம்? இறைவனால். இறைவன் எதுக்கு விளையாட்டுக்காக அனுப்புகிறோம், அதை தான் பண்ணுங்க. நம்ம சமயம் அதை என்ன சொல்லிச்சேன், இறைவனுடைய திருவிளையாட்டுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஏன்னா விட தெரியாது. இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடு புராணமே எழுதி வச்சு போயிட்டாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் ஆண்டவருக்கு என்ன, அது என்ன விளையாட்டா? வள்ளலாருக்கு வந்து ஆண்டவர் தான் கரெக்டாக எடுத்து ஆண்டவருடைய செயலை வள்ளலார் தான் சொல்கிறாரு. அப்போ இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆன்மாக்கள் 7 பிறவின்னு சொன்னார்ல ஐயா. ஒவ்வொரு பிறவியிலும் 7 பிறவி இருக்குது. ஒவ்வொரு பிறவிக்கும் 7 பிறவி இருக்குது. அருட்பாடு தெளிவாக இருக்கார். ஒரு அரும்புகம் புல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அருகம்புல்லை வந்து உடனே பிறந்து வளர்ந்து செத்து போயிடுறதும் இல்லை, அதுக்கு 7 தடவை அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்குது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தாவரங்களுக்கும் ஒவ்வொரு தாவரங்களுக்கும் 7 பிறவிகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பிறவிக்கு அனுப்புது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் அதே மாதிரி. ஒரு மாடுன்னா 7 பிறவு, கழுதன்னா 7 பிறவு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு 7 பிறவி கொடுத்து அதே நிலையில் அப்படியே வரும்போது தான் கோடான குடம்பிய பிறவிகள், எண்ணில் அடங்காத பிறவிகள் கிடைத்து பெற்று இந்த பிறவிக்கு நம்ம வந்திருக்கோம். மனித தேக இடத்தில் லேசானதல்ல. இப்போ நமக்கு கிடைத்தது ப்ரமோஷன் பர்த்னு பேர். அதனால தான் நமக்கு உயர்ந்த அறிவு, மற்றவங்களுக்கெல்லாம் உயர்ந்த அறிவு கிடையாது. அதை கூட எழுதுவார், நெற்றியில் முடியில்லாத மனிதர்கள். நெற்றியில் மனிதர்களுக்கெல்லாம் முடி இருக்கா? மற்ற மிருகங்களுக்கு எல்லாத்துக்குமே முடி இருக்கும். அங்கே தான் ஆன்ம பிரகாசம் உள்ள இடம்னாரு, அறிவு விளங்கும் இடம்னாரு. அதுக்கு பல பேர் சொல்லுவாங்க. அப்போ ஆன்ம பிரகாசம் உள்ள அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் நெத்தியில் முடி இருக்காது. அவ்வளவு பிரகாசம் உள்ளது, அதான் உயர்ந்த அறிவு இருக்கிற இடத்துல. அப்போ ஆன்மா எங்கே இருக்கிறது என்று அன்பர் கூட ஒரு கேள்வி கேட்டார்.
அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்குதுன்னு எழுதுறாரு. ஆன்மா எங்கே இருக்கிறது? அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறது. அந்த கரண கூட்டம் எங்க? அப்போ ஒரு புள்ளி வடிவம், அகம் அகப்புறம் புறப்புறப்புன்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் எப்படி தனித்தனியாக இருக்குதுன்னு நினச்சிங்களா? ஆன்மா இருக்கக்கூடிய சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரு பாயிண்ட் பேர் தான் அகம். ஒரு புள்ளின்னு வச்சுங்க, அதுக்கு பேர் என்ன? அகம். அதை சுற்றி ஒரு ரவுண்டு இருக்கும், அதுக்கு பேர் அகப்புறம். அதுக்கு சுற்றி ஒரு ரவுண்டு இருக்கும், அது புறம். அதுக்கு சுற்றி ஒரு புறம் இருக்கும், அதுக்கு பேர் தான் புறப்புறம். இந்த நான்கு அந்த இடத்துல தான் இருக்குது. அதனுடைய வியாபகம் தான் உடம்பு. புரியுதுங்களா? இந்த உடம்புக்குள்ள நீ எங்கே தொட்டாலும் உணர்வு வருது. ஏன் வருது? ஆன்ம உணர்வு, இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா, அது பூரா வியாபகமாக. அதனால தான் வள்ளலார் சொல்வார், உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கனல். இந்த உடம்பு நீ எங்கே தொட்டாலும் உணர்வு வருது இல்லை? அப்போ ஆன்மா எங்கே இருக்கு? அங்கே இருக்குங்களே, இருக்கிற இடம் என்று அங்கிருந்து அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்று அவருடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது. அகப்புறம் என்பது ஜீவனை வைத்து செயல்படுவது, புறம் என்பது கரணை வைத்து செயல்படுவது, புறப்புறம் என்பது இந்திரிகளை வைத்து செயல்படுவது. இது எல்லாமே எங்கே? 4 வட்டம் அங்கே இருக்குது. அதனுள்ளிருந்து அந்த என்னன்னு சொல்கிறது, அதுக்கு அந்த பவர், அந்த ஆற்றல் ஒவ்வொன்றாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் உடம்பு பூரா மனிதனுக்கு என்ன வச்சுருப்பாங்க? நீங்கள் மனிதனுடைய உடம்பை பாருங்கள், மருத்துவத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா, எத்தனை நாடி நரம்புகள், கோடான கோடி நரம்புகள் அதில் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துலையாவது அதுக்கு போகாத இடம் இருக்கா? ரத்தம் போகாத இடம் இருக்கா? அது போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில்? வாத பித்த சிரோத்துமன்னுவாங்க. அப்போது எல்லாமே உடம்புல அத்தனை இடங்களுக்கும் நீக்கமர நிறைந்து தன்னுடைய அந்த உயிர் ஆற்றலையும் ஆன்மாவனுடைய ஒளியையும் பரப்பிக்கொண்டே இருக்கும். 2 வகை சார்ந்தல. இப்போது விந்து நாதம், இன்னொன்று என்ன சொன்னாங்க? பரவிந்து பரநாதம். விந்து நாதம்னா பரவிந்து பரநாதம்னா என்ன சொல்லுங்கள் சார்? தெரியாது. விந்து என்றால் என்ன? அது உணர்ச்சி தூண்டக்கூடியதுதான். பரவிந்து பரநாதம் என்பதும் உணர்ச்சி தூண்டக்கூடியதான். இது புற உணர்ச்சியை தூண்டக்கூடியது, அது அக உணர்ச்சியை தூண்டக்கூடியது. இது உணவினால் வரக்கூடியது. விந்து எது? நாம் சாப்பிடக்கூடிய உணவு எத்தன்மை வாய்ந்ததோ அந்த உணவை இந்த இறைப்பிக்கு அனுப்பி அதை பூரா ரோலாக்கி அதில் இருக்கக்கூடிய சக்கையும் சாரையும் பிரித்து அந்த சாரத்தை ஒரு பக்கமாக தள்ளி சக்கை ஒரு புறமாக தள்ளு. நீங்களாக தள்ளுறீங்க, உங்களுக்கு வேலை தின்றதுக்கு மட்டும்தான் தெரியும். அது உள்ளே என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஏதாவது ஆர்டர் போட்ட வேலை செய்தது. அப்போ அந்த ரத்தம் என்ன ஒரு வேதியியல் முறைப்படி மாற்றி அந்த ரத்தத்தை சுண்ட வைத்து அதில் இருக்கக்கூடிய பல கோடி அணுக்களை மாற்றி அது குண்டனில் ஸ்டோரில் கொண்டாந்து நிறுத்துது. குண்டனில் என்பது மூலாதாரம் இருக்கிற இடத்துக்கு பேர். அந்த குண்டன் ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான், அங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் விந்துன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? விந்து. விந்து என்பது தானாக வருவதில்லை, நீங்கள் உண்ணக்கூடிய உணவினால் வருவது தான் விந்து. அப்போது தானாக வரதுன்னா குழந்தை பிறந்தோடனே பேசணும். நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். குழந்தை எப்போ பேசுது? பிறந்தோடனே பேசுதா? அதுக்கு பசினா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது இல்லையா? அந்த குழந்தை பிறந்தோடனே தாய் என்ன பண்ணுது? பால் கொடுக்குறீங்க, பால் கொடுத்தோடனே பேசுதா? ஏன்னா அது திரவ பொருள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த குழந்தைக்கு கொஞ்சம் திடப்பொருள் கொடுப்பீங்க. இட்லி கொடுக்கலாம், கொஞ்சம் தோசை கொடுக்கலாம், ஒரு பொங்கல் கொடுக்கலாம். எடுத்தோடனே அதிகமாக காரம் உப்பு கொடுக்கலாம் கொடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்கள. இந்த திடப்பொருள் உள்ளே போக அது என்னாகும்? அது ரத்தமாக மாற்றி இந்த குழந்தைய உடம்பையும் வளர்த்துது. உடம்புக்குண்டான குண்டலில் போய் அந்த விந்து ஸ்டோர் ஆகுது. அந்த விந்து ஸ்டோர் ஆகும்போது முதுகந்தண்டு வழியாக 6 ஆதாரங்களை தாண்டி உள்நாக்கு வழியாக இறங்கி அந்த ஆற்றல் வரும்போது தான் அம்மா அப்பா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். விந்து இல்லை என்றால் பேசாது. அதனால தான் விந்து நாதன்னு அதுக்கு பேர். விந்தினால் வரக்கூடிய நாதம் நம்ம பேசுறது. நம்மளுக்கு விந்து இல்லைன்னா பேச முடியாது.
நீங்கள் வாய் அடைச்சி போச்சுன்னா விந்தினுடைய ஆற்றல் வெளியே வரலன்னு அர்த்தம், அங்கே லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது பேர் விந்து நாதம். நாம் ஒவ்வொரு மனிதனும் பேசக்கூடிய ஒலிக்கு பேர் நாதம். இது எதிலிருந்து வருகிறது? விந்தின் மூலமாக வருகிறது. இதெல்லாம் அடக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் கண்டுபிடிச்சார் வள்ளலார். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா செத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை தான் வள்ளலார் சொன்னார், சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். நீ என்னைக்கு சாப்பிட்றீங்களோ சாப்பிட்றவில்லையோ உங்களுக்கு விந்து வரும், வார்த்தை வரும், பேச்சு வரும், உடம்பு புழுத்து போயிடும். கடைசியில் என்னாவும்? நரை திரை பிணி மூப்பு மரணம். ஒன்றா சொல்கிறேன் இல்லையா? அதுக்கு என்ன வருது பேர்? நரை திரை பிணி மூப்பு மரணம். அதனால தான் வள்ளலார் சொல்ற, நரை திரை பிணி மூப்பறியா. அது என்ன பாட்டு? நல்ல பாட்டு. கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியர் நீவி மரணபயம் தவிராத வாழ்வதில் என் பயணம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறான், 4 ஆண்டு நாட்டை ஆள்றான், அமெரிக்கா வாழ்றான், ரஷ்யா வாழ்றான், எல்லா நாட்டையும் ஆள்றான்னு சொல்கிறீங்களே. ஆனால் முட்டா பயிர்களே, எல்லோரும் மரணம் தாண்டா வருது. உங்களுக்கு செத்து போயிட்டு இருப்பான்னு என்னடா பண்ணுவார்? இந்த ஆட்சி அதிகாரமெல்லாம் உங்களுக்கு எதுடா மகிழ்ச்சி கொடுக்குது? ஆன்மா மகிழ்ச்சி தெரிந்தான்னா ஒரு ஜீரோ கூட, ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பட்டம், பதவி, புகழ், சொத்து, சுகம், என்ன வேணாலும் மெட்டீரியல் தான் வாழ்கிறீங்க. இந்த மெட்டீரியலை வைத்து தான் நீ மகிழ்ச்சி அடைகிறீங்க. அது உன்னுடைய உடம்பில் எது மகிழ்ச்சி அடைகிறது? கரணம் மகிழ்ச்சி அடைகிறது, ஜீவன் மகிழ்ச்சி அடையவில்லை, இந்திரிய ஆன்மா மகிழ்ச்சி அடைவதில்லை. அதனால தான் போட்டார், கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர் மரணபயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ. திறனமும் ஓர் 5 தொழிலை செய்ய ஒளிவழங்கும் சித்திபுரம் என ஓங்கும் உத்தம சிற்றவையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இதுதானே. எங்க கொண்டாந்து வச்சாரு வள்ளலார்? என்ன பண்ணாரு? என்ன சார் பண்ணாரு? உலகத்திற்கு மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்ச ஒரு வள்ளலார். உலக வரலாற்றே கிடையாது. மரணமிலா பெருவாழ்வு என்ற வார்த்தை வள்ளலார் கண்டுபிடிச்சது. மனிதன் மரணம் அடைவதற்காக இந்த உயர்ந்த அறிவு படைத்த மனிதன் என் இறைவன் நம்மை படைக்கவில்லை. நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? செத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால்தான் வள்ளலார் சொல்றாரு, முட்டா பயிர்களேன்னு சொல்லாத, இறந்தவரை எடுத்திடும் போது அதற்றுகின்ற உலகில் இரவாத பெருமர நீர் ஏன் அடைய மாட்டீர்? மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. அடுத்தது என்ன? மறந்திருந்தீர இறந்தவரை இழுத்திடும் போது அதற்றுகின்ற உலகில் இரவாத பெருமர நீர் ஏன் அடைய மாட்டீர்? மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. மறந்து இதை நினைக்கும் நல்லோர் மனநடுங்கும் கண்டாய். அடுத்த வரி தான் முக்கியம். சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே. அந்த ஒன்றே என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்க தெரிந்து வந்தீர் இங்கே. பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன். புரியுதுங்களா? அப்போது மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு விதையை விதைக்க வந்தவர் தான் வள்ளலார். இது வெளியே சாவடிச்சானுங்க நம்மளை எல்லாம். இந்த உலகத்தில் தோன்றிய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்மளை சாவடிச்சாங்க. அதனால தான் வள்ளலார் சொல்றாரு, அருகர் என்பேன், முத்தர் என்பேன், ஆதி சிவன் என்பேன், நாராயணன் என்பேன், பருகு சதாசிவன் என்பேன், முத்தி என்பேன், சித்தி என்பேன், எல்லாம் சித்து விளையாட்டுடான்ட்டார். ஒருத்தர் கூட விட்டு வைக்கல வள்ளலார். எல்லாருமே போய் சொல்லிட்டு போயிட்டாங்கட்டார். ஒருத்தவனாவது உண்மையை சொல்லியிருந்தா அதிலே நான் பிடிச்சிட்டு நம்ம வராட்டி கூட அதை படித்தோன்னா அது வந்திருப்பான்ல. ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு குரூப் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு குரூப் இருக்குல்ல.
குரானுக்கு ஒரு குரூப் இருக்குது, பைபிளுக்கு ஒரு குரூப் இருக்குது, இந்து மதத்தினுடைய நூல்களுக்கு ஒவ்வொன்று குரூப் இருக்குது, ராமாயணத்துக்கு ஒரு குரூப் இருக்குது, மகாபாரத்துக்கு ஒரு குரூப் இருக்குது, சைவத்துக்கு ஒரு குரூப் இருக்குது, இன்னொன்று என்ன வைணவத்துக்கு ஒரு குரூப் இருக்குது. எல்லாமே குரூப் இருக்குல்ல. எந்த குரூப்லேயே சொன்னால் அந்த குரூப்பாவது வந்திருக்கலாம் இல்லை. அப்போ ஒரு வயலும் உண்மையை சொல்லலைன்னு அதை தான் வள்ளலார் சொன்னார். அப்போ இன்னொரு பாடல் சொல்லுவார், அது அடுத்த வாரம் கூட நம்ம பேசுவோம், நேரம் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொன்று அடிக்கிறார் பாருங்க வள்ளலார் எல்லாரையும். அவருக்கு நான் வேதனை அவங்கெல்லாம் திட்டினேன்னு, ஏன்னா பொய் சொல்லிட்டாங்கப்பா. மக்களை திசை திருப்பவர்கள் நம்ம அல்ல, நம்மளை நம்ம குறை சொல்றது தப்பு. நம்மை வழிகாட்டியவர்கள் தான் குற்றவாளிகள். நம்ம யாரை பின்பற்றி வந்தோம்? ஏதோ ஒரு ஞானியை, ஏதோ ஒரு நூல்களை படித்து அதை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்தில் பிறந்தோம், எந்த அப்பா அம்மா எதை சார்ந்து செயல்படுகிறோம், அதை சார்ந்த வண்ணமாக நம்ம வந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு சுய அறிவை நாம் சிந்திக்கக்கூடிய நிலையை யாரும் உருவாக்கலை. அதனால தான் வள்ளலார் பயங்கரமாக சாடுறார். வேதம் ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றி வேதாகமத்தின் விளைவறி சூதாக சொன்னதால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை புலிநோடி பொதுங்கடாங்க. அவருக்கு நான் இந்த நூலெல்லாம் பழகிறனால அவருக்கு என்ன லாபம்? இந்த மனித குலத்தை, மனித சமுதாயத்தை, ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பிரித்த வைத்து சின்னாபன்னமாக்கி வைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வழிகாட்டியவர். அதனால தான் வள்ளலார் சொல்றார், பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய்பிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது. உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின, இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே. எதை சொல்றாரு? புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ அண்ணா அர்த்தம். ஆண்டவர் யார்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாரு? என்ன வார்த்தை இது பாருங்க. நீ தான் லாக்கி, உனக்குத்தான் அந்த உரிமை. ஏன் நான் இந்த நாட்டில் எப்படி இருந்து அழிஞ்சாங்களா, இந்த மக்கள் எப்படி அழிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பட்டியல் போடுறாரு. பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு. பேய் பிடிப்புன்னா என்ன சார்? பேயின்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு பேய் பிடிச்சிட்டா ஒரு நம்மளுடைய மனதுக்கு பேய் பிடிச்சா என்ன ஆகும்? அதே இன்னொரு இடத்துல விட அதுதான் நான் அருப்பாவுக்கு விட போனால் தான் தெரியும். இங்கே பேயின்றார், அங்கே என்ன சொல்கிறாரு? மனமேறுவோர் பேய் குறைங்கன்றார். நீங்கள் அருட்பாவனுடைய பகுதியில் இன்னொரு இடத்துக்கு போனால் தான் அது விளக்கு கிடைக்கும். இங்கே பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின, இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதர் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்றிட்டனன் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. நீருற்ற ஒள்ளிய நெருப்பில் நிறைந்து இருளகற்றும் ஒளியே நிர்குணானந்த பரநாதாந்த வரையோங்கும் நீதி நடராஜபதியன. எந்த இடத்துல கொண்டாந்து வச்சார்ல? அப்போ நம்ம எப்படி வாழணும்? அருட்பாவை தான் நம்ம வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கணும். சன்மாரிகளே அருட்பாவில் குழப்பம் இருந்தால் மற்றவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லுவீங்க? அப்போ நம்ம குடும்பம் வந்த வழி தெரிஞ்சுக்கணும் இல்லை, உயிர் வந்த தெரிஞ்ச வழிக்கணும் இல்லை. அப்போ விந்துநாத்தை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு பரநாதம் பரவிந்த புரிஞ்சுக்கணும் இல்லை. உடம்புல 2 விந்து இருக்குல்ல, கீழ்நிலை சுக்கிலம் அது பிரிக்கிறா பாருங்க வளர. மேல்நிலை சுக்கிலன்னு சுக்கிலத்தில் 2 வகை. கீழே இருக்கிறது ஒரு சுக்கிலம், மேலே இருக்கிறது ஒரு சுக்கிலம். இது விந்து, இது நாதம். இங்கேயும் விந்து இருக்குது, நாதம் இருக்குன்னா சத்தம். அங்கேயும் பரவிந்து பரநாதம். இந்த நாதம் வேறு, பரநாதம் என்பது வேறு. அருளினால் வரக்கூடிய நாதம் இறைவனிடம் பேசுவது. இந்த விந்துனால் வரக்கூடிய நாதம் உலகியலோடு இருக்கக்கூடிய மனிதர்களோடு பேசுவது.
புரியுதுங்களா? விந்து நாதம், அது பரவிந்து பரநாதம். அப்போது இந்த விந்து என்பதை நீங்கள் அடப்பதற்கு தெரியணும், பரவிந்தை வருவதற்கு தெரிஞ்சுக்கணும். இது சுரக்குது, அதுவும் சுரக்கணும். இது விந்து சுரக்குது இல்லை சார் நம்ம உடம்புல, நீங்களா விந்து சுரக்க வைக்கிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டினால, உண்ணக்கூடிய உணவினால அது பல மாற்றங்கள் செய்து அது என்ன பண்ணுது? விந்தா சுரக்குது. சுரக்குதா? அப்போ அந்த விந்து சுரக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? உலகில் வாழ்க்கை பொருளீட்டுவதற்கு அது தேவைப்படுது. அதே நேரத்தில் அது மரணத்திற்கு வசதியாக நம்மளை கொண்டு போய் சாவடிக்குது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். காரமும் மிகுப்புளி சாரமும் துவர்ப்பும் கசப்போட புளிப்போட கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து. அப்போ ஆரமுது உங்களுக்கு வரணும் இல்லை? நீங்கள் ஊரமுது வேணா உலகத்தில் வாங்கிக்கலாம். நீங்கள் தின்றது பூரா ஊரமுது. ஆரமுது யார்கிட்ட வாங்கணும்? இறைவன்கிட்ட வாங்கணும். அப்போ எந்த இறைவன்கிட்ட வாங்கணும்? இதுதான் கேள்வி. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சதாசிவன் ஆதி சக்தி அந்த சக்தி இந்த சக்தி பங்கிட்டு போனால் கிடச்சிருமா? இதெல்லாம் அம்பக்கு சாமிங்க. அது பேர் என்ன? மெட்டீரியல்னா பல தடவை சொல்லுவேன். ஜடப்பொருள்னு பேர் அதுக்கு. ஜடப்பொருள்கிட்ட போய் நீங்கள் எப்படி சார் கேட்க முடியும் அருளை? உங்கள் உணர்வே தெரியாது. உங்கள் உணர்வு அது உணர முடியுமா? ஒரு கல் உங்களை உணருதா சார்? சொல்லுங்கள். இதை கூட கேள்வி கேட்டாங்க என்ன சார், நீங்கள் அதை வந்து கல்லுன்றீங்க உணர்வுறீங்க, நீங்கள் விளக்கு வச்சுருக்காரு வள்ளலார். இது வந்து ஒரு ஜனதானம் அப்படின்னா, அது ஜனமா? அது நீ கல் வந்து ஒரு பிரகாசத்தை கொடுக்குமா? அதில் என்ன இருக்குது? அது விளக்கம் சொல்கிறார் வள்ளலார். அகல் என்பது என்ன? உடம்பு. என்ன என்பது என்ன? ரத்தம். திரி என்பது என்ன? சுக்கிலம். தீபம் என்பது என்ன? பிரகாசம். தெளிவாக சொல்கிறாரா? இங்கே 4 பொருள் இருக்குது. சரி, அது கரண்ட் ஆஃப் ஆகிட்டாலும் அங்கே வெளிச்சம் கொடுக்கும். நீ கல்லை வணங்குற இல்லை, மெட்டீரியலை வணங்குற இல்லை, கரண்ட் ஆஃப் ஆகிட்டு அது வெளிச்சம் கொடுத்தா அது வணங்கு சார். நீங்கள் நான் வேண்டான்னு சொல்ல. அப்போ பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புற வழிபாட்டு முறை தான் இது. இது அக வழிபாடு அல்ல, இது புற வழிபாடு தான். ஒரு பொருளை வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு பொருளை காட்ட வேண்டும். வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டா எதை பிடிப்பீங்க? இது வேண்டாங்க, அது தத்துவம்னா தத்துவத்தை கடந்தது ஒன்றுன்னா இதுதான் ஜோதி இல்லையா? தத்துவம் எல்லாம் அட்டகம். தெரிந்திட சென்றேன் ஒத்த என் நிலைக்கண் யாவும் ஒருங்குற கரைந்து போயினோம் என்று அத்தகை உரைத்தோர் உரைத்து உரைத்து ஏத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இது எப்படி இருக்கா? கடைசி பாட்டுனா, எங்குமா விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பதறிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை என சூப்பர். தப்பு கண்டுபிடிக்குதா? அதுதான் வேணும். எங்குமா விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பதறிதா தந்துமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அறுத்தி அங்கையர் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே. இவன் என்ன பண்ணிட்டான்? எங்குமா விளங்குன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சமயவாதிக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கம்மா? கல்லில் இருக்கும், செம்புள் இருக்கணும், தூணில் இருப்பான், திரும்பில். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? எங்குமாய் விளங்கும் சிற்றவிடத்தன்னு போட்டார். இதை புரியணும் முதல்ல. அவங்க தூணில் இருப்பும் துருமான்னு சொல்லி போயிட்டான். ஏன் தூணில் கடவுள் இருப்பாரா துரும்பில் இருப்பான்னு கேட்டு சொல்ல தெரியுதா? ஆனால் வள்ளலாருங்க சொல்கிறாரு எங்குமாய் விளங்கும் சிற்றவைனாரு. அப்போ உயிருள்ள ஜீவர்கள் இருக்கிற இடம் சிற்றவை, ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் சிற்றவை. எங்கு உயிர்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால தான் எத்துணையும் வேதமுறாதுன்னு போட்டார். அன்றைக்கி அதுக்கு விளக்கம் இன்னொரு இடத்துக்கு போனால் தான் தெரியும். இங்கே சிற்றவை இடத்தில் தெரிஞ்சு துடித்துடும்னாரா? ஆனால் சிற்றவைனா என்ன? வளர அதுக்கு வர்றாரு.
எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கென்றார் யாவர். ஒரு கேள்வி கேட்டார். அவருளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடமென நான் தெரிந்தேன். என்ன வார்த்தை? ஆண்டவர் எங்கே இருக்குன்னு சொன்னார். வள்ளலார் இப்போ சொல்கிறாரா? நான் ஆண்டவரை எங்கே பார்க்குறேன்னா, எல்லா உயிரும் ஒன்றுயிராக நினைக்கக்கூடிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரருடைய ஆன்மாவில் நான் கடவுளை காண்கிறேன். அதாவது அர்த்தம், எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கென்றார் யாவர். அவருளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடமென நான் தெரிந்தேன். அப்படி இருந்தா அந்த வித்தகர் தான் அடிக்கேக்கள் புரிந்திட என் சிந்தை மிக வெடிந்ததானே. அவர் பேர் என்ன? வித்தகர்னு பேர் வைக்கிறார். வித்தகர்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். உண்மை தெரிஞ்சவருக்கு பேர் வித்தகர். அப்படிதான் சார் வித்தகர். இன்னொரு இடத்துல சொல்லுவார், இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? உத்தமர்னு. இங்கே வித்தகர் என்றாரு, இன்னொரு இடத்துல உத்தமர் என்றார். 6வது வயசில் பாடும்போதும் உத்தமரை சொல்றார். ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற அருட்பெருஞ்சோதி அகவல்ல கடைசியில் என்ன சொல்றாரு? உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். நான் எங்கேயே ஆரம்பிச்சு எங்கேயே முடிச்சிட்டேன். நான் போக வேண்டிய பாதை வேறு. இந்த உடம்பு ஒரு வகை உயிர் வகைன்னு சொன்னோம்ல, அது ஏன் உடம்பை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, வாழ வச்சாரு, மறுபடியும் சாகடிக்கிறார் என்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்கல்ல. இதுக்கெல்லாம் விளக்கம் அழகாக வள்ளலார் சொல்லியிருக்காரு. இதை நம்ம அடுத்த மாதம் பார்க்கலாமா? நேரம் ஆச்சு இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்கு 1/2 மணி நேரம், எனக்கு 1 மணி நேரம். உங்களை அதிக நேரம் உட்கார 2 மணி நேரம் உட்கார வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு உட்கார வச்சா இல்லை, எல்லாரும் வெளியூர் போக இருப்பாங்க. இன்னும் டிஃபன் கொடுக்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள வேலை இருக்குது. இது மாதிரி இன்றைக்கி ஒரு அதிசயம். போன மாதம் வந்தவங்களாம் இன்றைக்கி வரல. இன்றைக்கி வந்தவங்களாம் நிறைய புதுப்பாளுக்கு தான் வந்திருக்காங்க. போன மாதம் வந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வந்திருக்காங்க. போன மாதம் நிறைய வந்தாங்க. அந்த நண்பர்கள்லாம் காணும். இன்றைக்கி புதியவர்களாக வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கேட்டவங்களே கேட்கறத விட புதியவர்கள் வரணும், புதிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும். அடுத்த மாதம் அற்புதமான ரகசியத்தை உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சாதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஈஸியான வழி ஆச்சுங்களா? அதனால் இதுவரையில் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து மலர்ந்த முகத்தோடு கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி விண்ணப்பம் செய்து எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா அவர்கள் மிக சிறப்பான உரையை 1 மணி நேரம் நிகழ்த்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு. அவர் ரொம்ப நேரம் பேச வேண்டியது நமக்கு திரும்ப அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. இருந்தாலும் சிறப்பான உரையை நிகழ்த்தியதற்கு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி உரை ஆற்றுவதற்காக யாரும் வழக்கமான நன்றி உரை ரவி தானே